அஜந்தா குகைகள் இந்திய கலையும் கலாச்சாரத்துக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். இவை மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத் அருகில் அமைந்துள்ளன. இந்த குகைகள் வகோரா நதியின் ஓரத்தில் குதிரை கால் வடிவிலான பாறையில் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த குகைகள் 2 முக்கிய புத்த காலங்களில் உருவாக்கப்பட்டன. முதல் கட்டம் கிமு 2ஆம் நூற்றாண்டில் சாத்தவாகனர்களின் ஆட்சிக் காலத்தில் நடந்தது. 2ஆம் கட்டம் குப்தர்கள் ஆட்சிக் காலத்தில் கிபி 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் நடந்தது. மொத்தம் 30 குகைகள் உள்ளன, இதில் சில முடியாதவையும் அடங்கும். இந்த குகைகள் பெரும்பாலும் விகாரங்கள் எனப்படும் வளங்களாகவும் சைத்தியங்கள் எனப்படும் தொழுகை மண்டபங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. குகைகளின் ஓவியங்களும் சிற்பங்களும் புத்தரின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை வெளிப்படுத்துகின்றன. பல சுவரோவியங்கள் புத்தரின் முந்தைய பிறப்புகளை விவரிக்கும் ஜாதக கதைகளைக் காட்டுகின்றன. சுவர்கள் இயற்கை வண்ணப்பொடி கொண்டு வரையப்பட்ட அழகிய ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இவ்வோவியங்கள் பண்டைய இந்திய கலைஞர்களின் நிழலிடல், முகபாவம், கோணக்காட்சி போன்ற மேம்பட்ட திறமைகளை காட்டுகின்றன. குகைகளில் பல்வேறு நிலையில் புத்தரின் நுட்பமான சிற்பங்களும் உள்ளன. அஜந்தா ஓவியங்கள் மதப் பொருட்கள் மட்டுமின்றி அன்றாட வாழ்க்கை காட்சிகளையும் காட்டுகின்றன. அரசர்கள், ராணிகள், நடனக் கலைஞர்கள், பொதுமக்கள் ஆகியோர் உயிரோட்டமாக வரையப்பட்டுள்ளனர். இந்த குகைகள் தியானம் மற்றும் கற்றல் மையங்களாகவும் இருந்தன. இவை கலை, மதம், கட்டிடக்கலை ஆகியவற்றின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன. 1983ஆம் ஆண்டு அஜந்தா குகைகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் ஆன்மீக மற்றும் கலாச்சார மரபின் நிலையான சின்னமாக இவை விளங்குகின்றன. இன்றும் அஜந்தா குகைகள் உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள், கலைஞர்கள், சுற்றுலாப் பயணிகளை ஈர்த்துக் கொண்டிருக்கின்றன.